விஜய் சித்து இப்ப டைரக்டர் சித்து ஆகிட்டாருங்க. அட ஆமாங்க, நிறைய பேருக்கு லாக்ஸ் மூலமா மென்டல் மெடிசனா இருந்த விஜய் சித்து லாக்ஸ் இப்ப விஜய் சித்து படமா மாற போகுதுங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஐசரி கணேசே கன்ஃபார்மும் பண்ணிருக்காரு. வெல்கம் டு விஜய் சித்து லாக்ஸ். டிராகன் படத்துல நடிகரா செம்ம ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறமா விஜய் சித்து படம் டைரக்ட் பண்ண போறதா டாக்ஸ் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் வதந்தின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த வதந்திய உண்மையா மாத்திட்டாங்க நம்ம விஜய் சித்துவும் ஐசரி கணேசும். ஆமாங்க, அதுக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் இப்ப வெளியாகி இருக்கு. யாரு? சித்து. வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஐசரி கணேஷ் பேசுறேன்ப்பா. உன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அப்பா கேரக்டருக்கே பேர் போன நடிகர் இளவரசு. இப்ப நம்ம இளவரசும் சித்து காம்போல ஸ்டார்ட் ஆகுற இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விஜய் சித்து டீம் பண்ற காமெடியோட பயங்கரமா பயங்கரமா இருக்குங்க. ஆனா டைட்டில் உங்க ஸ்டைல்ல பயங்கரமா இருக்கும். அது பயங்கரமாவா? என்ன இது புதுசா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த படத்தோட பேரு டயங்கிரம் தானா? நம்புங்க பா, விஜய் சித்து டைரக்ட் பண்ற இந்த படத்துக்கு டயங்கிரம்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இதனாலேயே எதிர்பார்ப்பு இன்னும் பயங்கரமா மாறிடுச்சுங்க. இந்த டைட்டில் வரும்போது பேக்ரவுண்ட்ல ரூமு, அதுல இருக்கிற அஜித் விஜய் போட்டோ, அப்புறம் நம்ம சில்க் போட்டோ, இதோட கூடவே சுவர்ல ட்ரிபிள் இ பாய்ஸ் அப்படின்னு எழுதிருக்க பாக்குறப்ப ஒருவேளை 90s கிட்ஸ் என்ஜினியரிங் லைஃப் பத்தின படமா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா மத்த யார பத்தியும் சொல்லவே இல்லைங்க. ஒருவேளை டயங்கரத்துல நம்ம விஜய் சித்துவே களமிறங்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. தமிழ் சினிமால எப்பயுமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம டயங்கரத்துல டிஃப்ரெண்டா ட்ரிபிள் இ பத்தி பேசியிருக்காங்க. இப்போ சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்கிற பிரதீப் ரங்கநாதனை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் வேல்ஸ் தான். சித்துவை இன்ட்ரோடியூஸ் பண்றதும் வேல்ஸ் தான். அப்போ இது மூலமா தமிழ் சினிமாக்கு அடுத்த என்டர்டைன்மெண்ட் டைரக்டர் ஒருத்தர் கிடைக்க போறாருங்கோ. தன்னோட டீமை மேல தூக்கி வச்ச விஜய் சித்து இப்ப தமிழ் சினிமாவை மேல தூக்கி வைக்க டைரக்டரா அறிமுகமாகிறாரு. உங்க யாருக்கெல்லாம் விஜய் சித்து டைரக்டர் சித்துவா மாறுறதுல சந்தோஷம் இருக்கு? இது குறித்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ கமெண்ட்ல பதிவிடுங்க பாஸ்.